அவன் கிடக்குறான் ஒரு படுகாலி பைய. கிராமங்கள்ல கொஞ்சம் அழுத்தமா படுகாலிங்கிறத படுக்காளி பயம்பாங்க. படுக்காளி பயம் அவனையும் திட்டுவாங்க. படுகாலி, அந்த காலி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எம்டி, ஒண்ணும் இல்லாதவன். காலி ஆயிருச்சு, சாம்பார் காலி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டுல போய் சாப்பிடும் போது பாயாசம் காலி ஆயிடுச்சு, தீர்ந்து விட்டது, இனிமேல் இருக்காது என்பதை காலி. காலி செஞ்சுட்டாப்பா, ஒரே ஆளு காலி பண்ணிட்டான்ப்பா சோத்த அப்படிமா. காலி செய்த இடத்த காலி பண்ணு அப்படின்னா இடத்த விட்டுட்டு போ. அப்ப காலி என்றால் எதுவுமே இல்லை என்பது. ஒரு ஒரு ஆண்மகனை பார்த்து காலி பையன் என்று சொன்னால் ஒன்று சரக்கு இல்லை, எதுக்கும் ஆக மாட்டான். எதுக்கும் ஆகாத ஒருவனைத்தான் காலி என்று சொல்வார்கள். சரி, காலி சரி, காலி பைய சரி, படுகாலின்னு என்ன? படுகாலி, படுகாலி, படு என்பது உரிச்சொல்லாக வருகிறது. ரொம்ப மோசமானவன், ரொம்ப 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 காலி பைய, ஒண்ணுமே இல்லாத பைய என்பதுதான் படு. படு என்பது உரிச்சொல்லாக வந்திருக்கிறது. படுபாவிங்கிறான்ல, பாவியில படுபாவி இருக்கான், படுபாதகம் அப்படிங்கிறான், இதெல்லாம் உரிச்சொல். படுபாதகன், படுபாவி, படுகாலி. அதே போலதான் இந்த படு என்பது உரிச்சொல்லாக வந்து படுகாலி என்று குறிக்கிறது.